தாங்கள் வெளியிடுற புத்தகத்தை யாரை வச்சு வெளியிட்டா அந்த புக்கு அதிகமா வைக்கணும் ஒரு வியாபாரியினுடைய தந்திரம் அது. நீங்க போய் சிக்கலாமா? ஒரு நாளிதழ் ஆமா நல்லா இருக்கிற கூட்டணியை உடைக்க நினைக்குது, நாமளே கூட ஒத்துக்கிறோம். அந்த நாளிதழுடைய நோக்கமே அதுதான். 4 பேருக்கு 5 பேருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அந்த பத்திரிகைக்கு போனது எப்படி? அப்படி எல்லாருமே கடந்து போறீங்களே, திருமாவளவன் ஏன் இந்த கேள்வியை கடந்து போறார்? முதல்ல ஆதவ் கிட்ட கேட்டீங்களா? நீ சொல்லியாப்பா, நீ இந்த செய்தியை லீக் பண்ணியான்னு ஆதவிடம் கேட்டேன். ஆதவ் மறுத்தார். ஒரு வரி அந்த அறிக்கையில் இருக்கான்னு பாருங்க. ஆதவ தாராளமா பாதுகாக்கட்டும். அது அவர் கட்சியினுடைய 3ஆம் கட்ட தளபதி. அவர் அடுத்த இடத்துல இருக்கிறார். விட்டு கொடுக்கணும்னு நம்ம சொல்லல, சரிதானா? விவகாரம் வீதிக்கு வந்த பிறகு கருத்து சொல்ற உரிமை நமக்கு இருக்கு. ஆதவ் கிட்ட நீங்க என்னவெல்லாம் நீங்க அறிவுரை சொன்னீங்க, அவர் என்னவெல்லாம் கேட்க மறுத்தார். நான் கேட்கல, வன்னியரசு, ரவிக்குமார், ஷானவாஸ் எல்லாரும் கேட்கறாங்க, கேட்பாங்க. திருமாவளவன் மிகப்பெரிய இக்கட்டில் இருக்கார். யாரும் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன் என்ன வருஷம் அவரை யாரும் நிர்பந்தப்படுத்தல. அவருக்கு நெருக்கடியையும் நிர்பந்தத்தையும் ஏற்படுத்துகிற ஒரே நபர் ஆதவ் அர்ஜுனா தான். இதை நீங்கள் எவ்வளவு காலம் வேடிக்கை பார்க்க போறீங்க?